வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க. குருவாழ்க, குருவே துணை. பக்த மெய்யன்பர்களே, நாளை தினம் மகாலயபட்ச ஆரம்பம். நாளையிலிருந்து 15 நாட்கள், அதாவது ஒரு பட்சம் என்பது 15 நாட்கள். இது அமரபட்சம், அதாவது முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பட்சம் அமரபட்சம் ஆகும். தேய்பிரை அமரபட்சம் சொல்லுவோம். கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம், இது அமரபட்சத்தை 15 நாள் திதியும் அமரபட்சம் சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு நாளும் முன்னோர்களுக்கு அந்தந்த திதியை நான் தெரிஞ்சு வச்சுக்கணும். முதல்ல முன்னோர்களுடைய திதியை தெரிஞ்சு வச்சுக்கணும். தாத்தா பாட்டி நம்மளுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ அவங்க என்ன திதின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி திதியே தெரியாட்டின்னு கூட பரவாயில்ல. அதனால தான் இந்த 15 நாளும் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் அவங்கள முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ளவங்களுக்கு திதி கண்டுபிடிச்சிடலாம், முன்னோர்களுக்கு திதி தெரியாது. அதனால தான் இந்த 15 நாள் திதியிலையும் அவங்களுக்காண்டி முன்னோர்களை நினச்சி தாத்தா பாட்டி, அப்பாவோட அப்பா அம்மா, அம்மாவோடைய அப்பா அம்மா, மாத்ரு பித்ரு, பித்ருக்கு மாத்ரு, அதாவது இவரெல்லாம் மனசால் நினச்சி அவங்கள தர்ப்பணம் பண்ணும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் மகாலயபட்சம்னா கூட்டமாக, அதாவது மகானா கூட்டமாக பெற்றுக்கொள்ளுதல் பித்ருக்கள். மகாலயபட்ச 15 நாளும் அந்த எல்லா பித்ருக்களுக்கும் சேர்ந்து வாங்கிக்கிடுவாங்க. அதில் நம்ம யாருக்கு நம்ம முன்னோர்கள் பேர் சொல்கிறோமோ அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு மகாலயபட்ச தர்ப்பணத்தை தவற வேணாம். இதில் நம்மளுக்கு பல புண்ணியம் கிடைக்கும். முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கும், மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும். திதி தெரிஞ்சால் திதி தெரிஞ்சு பண்ணலாம். தெரியாட்டினாலும் ஒவ்வொரு நாளும் தர்ப்பணம் அவங்க முன்னோர்கள் நினச்சி பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதில் தர்ப்பணத்தில் 3 வகையாக இருக்குது. அந்தனரை கூப்பிட்டு, அதாவது குருக்களை ஒரு குருமார்களை கூப்பிட்டு வீட்டில் அக்கினி வளர்த்து தர்ப்பணம் பண்ணி 10 பேருக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு செய்யக்கூடியது பார்வண தர்ப்பணம். அடுத்து ரெண்டாவது தானிய வகை, அரிசி, காய்கறி, வஸ்திரம், செலவுக்கு தட்சணை இதெல்லாம் கொடுத்து அந்தனருக்கோ இல்லாதவர்களுக்கோ கொடுத்து செய்யக்கூடியது ஹிரண்ய தர்ப்பணம். அதுக்கடுத்து 3ஆவதாக ரொம்ப எளிமையாக நம்மளே கையில் எள்ளை வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு முன்னோர்களை சொல்லி அவர்களை மனசில் நினச்சி காசின்னு நீர் ஊற்றி விடுறது. இது கொஞ்சம் எளிமையானது. இது தில தர்ப்பணம். இப்படி ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு தர்ப்பணம் பண்ணால் மிகப்பெரிய நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்மளுடைய சந்ததியரும், இனிமேல் நம்மளுக்கு வரக்கூடிய சந்ததியரும் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ்வாங்க. நம்ம செய்கிறத பார்த்து அவங்களும் நாளைக்கு செய்ய அந்த வம்சம் தலைச்சிக்கிட்டே இருக்கும். துன்பம் நீங்கி இன்பமே பெருகும். இதுலேயும் இன்னும் ரொம்ப எளிமையான ஒரு தர்ப்பணம். ஒரு சர்க்கரை ஒரு கரண்டியில் எடுத்து எறும்புகள் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி முன்னோர்கள் நினச்சி இதை அவங்களுக்காண்டி இதை தர்ப்பணமாக போடுறேன்னு சொல்லி நீங்கள் தரையில் போட்டால் கூட அதுவும் ஒரு புண்ணியம்தான். ஆனால் மன சுத்தமாக, ஆடை சுத்தமாக, தெய்வ அனுகிரகத்தோடு செய்யணும், பயபக்தியோடு செய்யணும். அப்போ அதை முன்னோர்கள் போய் சேரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை முதல் மகாலயபட்ச தர்ப்பணம் ஆரம்பம். சரியாக 2ஆம் தேதி அமாவாசை அன்று பூர்த்தியாகிறது. இந்த 14 நாள் பண்ணிவிட்டு 15ஆவது நாள் அமாவாசை அன்னைக்கும் கண்டிப்பாக பண்ணணும். இந்த அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வேல்பாண்டியன் குருக்கள்.